தக 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 என ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. இந்த பாட்டில் நான் உயலை விட்டு நடிச்சிருக்கிறேன். மகனே நீ பழி வாங்கிட்டியாடா. அந்த பிதாமனில் வந்து சிம்ரனி சூர்யாவை ஆட விட்டு தக தக பாடி கிண்டல் பண்ணிவிட்டான். மனசார சொல்லு, மனசார என்ன ஐடியாவில் பண்ண? என்ன மாலை பங்கப்பட்டான்னு பண்ணியா, இந்த சட்டையர்கா பண்ணியா? உண்மையை சொல்லு. பார்க்கவே ரொம்ப உங்களோட ஆட்டமும் மற்றவங்களோட கூட ஆடுறவங்களோட ஆட்டமும் ரொம்ப நகைச்சுவையாக இருந்துச்சு. பாவி உலகம் பூரா பொண்டான்னு ஆனந்த நகைச்சுவையாக இருந்துச்சா? உன் மேலே கேஸ் போட போகிறேன். நான் வந்து கமல்ஹாசன் மாதிரி ப்ரொஃபஷனல் டான்ஸர் கிடையாது. ஆனால் 1972 காரைக்கால் அம்மையார்னு ஒரு படத்தை ஏபி நாராஜன் எடுத்தார். அதில் வந்து காரைக்கால் அம்மையாரை வந்து கேபி சுந்தராம்பாள் அம்மையார் நடித்தாங்க. அவையாரில் நடிக்கும்போது சம்பளம் வந்து 1953 4 லட்சம், 4 லட்சம் சம்பளம் வாங்கின ஒரே லேடி கேபி சுந்தராம்பாள் தான். அந்த அம்மா பாட்டு பாடி கண்ணதாசன் வந்து எழுதி அந்த அம்மா பாடி நான் ஸ்ரீவித்யா நடித்த பாட்டு ஒரு சாத்தியமான பாட்டு. இன்றைக்கு நீங்கள் இன்டர்நெட்டில் போய் நீங்கள் ஜஸ்ட்டு தக 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 நான் ஆடவா அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாட்டு வந்துடும். நேற்று கூட அந்த பாட்டு நான் கேட்டு வந்தேன். தக 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 நான் ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. இந்த பாட்டில் நான் உயலை விட்டு நடிச்சிருக்கிறேன். மகனே நீ பழி வாங்கிட்டியாடா. அந்த பிதாமனில் வந்து சிம்ரனி சூர்யாவை ஆட விட்டு தக தக பாடி கிண்டல் பண்ணிவிட்டான். மனசார சொல்லு, மனசார என்ன ஐடியாவில் பண்ண? என்ன மாலை பங்கப்பட்டான்னு பண்ணியா, இந்த சட்டையர்கா பண்ணியா? உண்மையை சொல்லு. எதுக்காக பண்ணீங்க அந்த பாட்டு டான்ஸ் காமெடியாக பண்ணி வச்சிட்டீங்க அந்த பாட்டு? பார்க்கவே ரொம்ப உங்களோட ஆட்டமும் மற்றவங்களோட கூட ஆடுறவங்களோட ஆட்டமும் ரொம்ப நகைச்சுவையாக இருந்துச்சு. பாவி உலகம் பூரா பொண்டான்னு ஆனந்த நகைச்சுவையாக இருந்துச்சா? உன் மேலே கேஸ் போட போகிறேன் நான். என்னையா இப்படி சொல்கிறாங்க? அட மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இந்த சேதுங்கிற காதல் படத்தின் மூலமாக டைரக்டரான நீங்கள் சினிமா உலகத்தில் யாரையாவது காதலிச்சிங்களா? இல்லை எந்த கதாநாயகாவது ஜாடமாடையாக உங்களை காதலிச்சிருக்காங்களா? 2-3 இருந்தது. ஆனால் எல்லாருக்குமே இப்போ திருமணமாகி குழந்தைங்களோட இருக்கிறதுனால பேர் சொல்ல மாட்டேன். அந்த பெண்களே இப்போ கல்யாணமே குழந்தை குட்டி பற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், சரி, ஓகே, மகிழ்ச்சி. நிறையா படம் நீங்கள் பண்ணீங்க, யூனிக்காக உங்களை பற்றி எல்லாம் வித்தியாசமாக சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்த படங்களில் இப்போ கிட்டத்தட்ட 25 வருஷம் நீங்களும் நிறையா படம் பண்ணியிருக்கீங்க. இந்த டைரக்டர் மாதிரி நம்மளால் ஒரு படம் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி எந்த டைரக்டர் படத்தையாவது பிரமிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி நம்ம படம் பண்ண முடியாது சமீபத்தில். இப்போ எப்போ வேணா சொல்ல. இப்போ முன்னைய படம் சொல்லுங்கள். காமோஷின்னு ஒரு படம். ஆமாம், என்ன சப்ஜெக்ட் அது? ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான கதை. நிறைய சமரசங்கள் இருந்தாலும் அதில் நடிச்சிருந்த நானா பட்டேகரும் மனிஷா கொய்ராலாவும் மிக பிரமாதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. படம் நல்லா ஓடிச்சா? அட்டர் ஃப்ளாப். என்ன மாதிரி பிடிக்கிற பாருங்க. தேடி பிடிச்ச ஒரு படத்தை அட்டர் ஃப்ளாப்பான படத்தை போய் மனுஷன் பார்த்துக்கானா என்ன டேஸ்ட் பார்த்தீங்களா? ஐயோ,